இன்னைக்கு நம்ம ஹோண்டாவோட சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் 2026 வெர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். த லாங்கஸ்ட் நம்பர் பிளேட்னு சொல்றாங்க. 1998ல ஃபர்ஸ்ட் சிட்டி வந்திருக்கு. இன்னமும் இது இன்னைக்கு இருக்கிற ரேஸ் கூட சிடான்ஸ் கூட காம்படேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்குன்னா பெரிய விஷயம் இல்ல. ஆமா, இந்த வண்டி வந்து 1998 வந்திருக்கு. இப்போ 2026ல ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல சிடானுக்கான மார்க்கெட் ரொம்ப கம்மியாயிட்டே போயிருக்கு. பிகாஸ் எல்லாருமே எஸ்யூ ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ இருக்கிற சிடான்ஸ் எல்லாமே ஒன்னு காம்படேட் பண்ணி ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். பிகாஸ் யார் பெட்டரா கொடுக்குறாங்களோ அந்த காசு தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுக்கான பையர்ஸ் இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு மார்க்கெட்டோட காம்படேட் பண்ணி வின் பண்றதுக்காக இந்த சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் கூட்டு வந்திருக்காங்க, இது எப்படி பார்க்க நல்லா இருக்கா இல்லையா, இல்ல முன்னாடி வருஷம் நல்லா இருந்துச்சா, இல்ல என்னென்ன பண்ணிருக்கலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், யாருக்கான கார், இந்த கார் வாங்கலாமா வேணாமா, இதோட பிரைஸ், வேரியன்ஸ், மைலேஜ் எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம ஹோண்டா சிட்டியோட ஃபேஸ் லிஃப்ட் 2026 எக்ஸ்டீரியர் பார்ப்போம். ஸ்போர்ட்டியரா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி ஜென்ரேஷனை விட இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் கொஞ்சம் ஷார்ப்பராகவும் இருக்க மாதிரி பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் சேஞ்ச் எங்க இருக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த பேஜிங் இருக்குல்ல, பேஜிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேஜிங் இருக்க சுத்தி சைட்ல பிளாக் கலர் பாடி கலர்லயே சேம் கலர் வருது. பட் பிஃபோர் வெர்ஷன்ல நமக்கு லைட்டா வந்து வேற கலர் வந்திருக்கும். பட் இங்க வந்து பாடி கலர்லயே பெயிண்ட் பண்ணிருக்கனால அது ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்து பாடி இந்த வர மாதிரி இருக்கு. இங்க அந்த டியூப்லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. இங்க பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. இது ஆக்சுவலா இது இண்டிகேட்டர்ஸ், இது வந்து கனெக்டட் டிஆர்எல்ஸ் வரும். ஸ்பிட் டிஆர்எல்ஸ் இங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும், இங்க திருப்பி டிஆர்எல்ஸ். இங்க வந்து எல்இடி ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு ஹனிகோ மெஷ் பேட்டர்ன் பியானோ பேக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. நமக்கு ஸ்பிளிட் கிரில்ஸா கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்பிளிட் கிரில்ஸ் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் வண்டிக்கான ஏர் இன்டேக்கை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ணுது. இங்க ஆடாஸ்க்கான இது இருக்கு. இங்க 360 கேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பிளேட்ஸ் இங்கேயுமே ஸ்பிளிட் பிளேட்ஸ்லாம் இல்லை, பாடியோடது பியானோ பிளாக்லேயே பாடி கலர்ல கொடுத்துருக்கிறதுனால நல்லா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏர் வெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஒர்க்கிங் ஏர் வெண்ட். ஸோ நமக்கு பிரேக்கிங்க்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க டோ ஹுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இங்க ஃப்ரண்ட்ல நல்லா தான் இருக்கு. ஸ்போர்ட்டியரா இருக்கு, ஷார்ப்பரா இருக்கு. இங்க நமக்கு இந்த வேரியன்ட்ல நமக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் வரல. ஹாலஜன், இந்த சின்ன சின்ன டீடைலிங் இந்த வண்டியில ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. ஸோ சைட் ப்ரொஃபைல் இப்போ பார்ப்போம். ஓகே, சைட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. அந்த ஸ்போர்ட்டியரா அந்த செடானோட லுக் நல்லா தருது. சைட்ல நமக்கு இந்த வீல் ஆர்ச்சஸ் பார்த்தோன்னா வீல் ஆர்ச்சஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் அதை விட வீல்ஸ் சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா இங்க நமக்கு வந்து 185, 55, R16 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 16 இன்ச்சஸ் வீல் இல்லாம இன்னொரு சைஸ் வந்து 17 இன்ச்சஸ் வீலாவும் கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இல்ல அட்லீஸ்ட் வந்து இந்த வீல் ஆர்ச்சஸை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் இது வந்து நமக்கு இப்படி தூரமா இருந்து பாக்குறப்போ கொஞ்சம் ஸ்பேஷியஸா தெரியற மாதிரி தெரியுது. ஸோ அதை பண்ணிருக்கலாம். ஃப்ரண்ட்ஸ்ல நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வருது. டிஸ்க் பிரேக் வந்து அலுமினியம் கலர்ல பிரிண்ட் பண்ணி நிற்கிறது நல்லா இருக்கு. நீங்க எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபிள் அண்ட் நாட் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்லீக்னா ரியலி ரொம்ப ஸ்லீக்கியான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பியோனா பிளாக்லையும் கீழே வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. சாஃப்ட் பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. இங்க அதுக்கு 360 கேம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில நமக்கு ஃப்ரண்ட்ல சைட்ல ரெண்டுமே ரிக்கோ சென்சார்ஸ் வந்துருது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுக்கல, மேனுவல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெமரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு இருக்க மாடர்ன் காசு எல்லாத்துலயுமே இது கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இன்டீரியர் இப்படிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம்னா ஸ்டேரிங் மவுண்ட் தான். டீசெண்டா இருக்கு. நமக்கு கீஸ் இருக்கு. கீஸ் வந்து முன்னாடி கொடுத்த அதே வேரியன்ட் அதே கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க கீஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. நமக்கு இங்க வந்து லாக் அன்லாக்கு பூட் ஓப்பன் பண்றதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சஸ் வருது. லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்கனால இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் ரொம்ப நல்லா ப்ரீமியமா ஃபீல் ஆகுது, கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா
வண்டியோட இன்னர் கேபின் வந்து நமக்கு நல்லா ஸ்பேஷியஸா தெரியுற மாதிரி இருக்கு. பிகாஸ் அது காரணம் வண்டியோட லென்த் வந்து 4594 mm, அதாவது முன்னாடி இருந்த வேரியண்ட் விட 11 mm அதிகமாக கொடுத்துருக்காங்க. வித் வந்து நமக்கு 1748 mm, ஹைட் வந்து 1489 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான் பிகாஸ் இது செடான். ஆனால் நமக்கு பூட் ஸ்பேஸ், ஆனால் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்களா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm தான். இது வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற கார்ஸை விட கொஞ்சம் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ சின்ன பாட் ஹோல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, செடான்றதுனால நம்ம அதுக்கு மேலே பெருசாக பண்ண முடியாது. இயர் ஹேண்டில்ஸுமே நமக்கு வந்து பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னோட சைட் இது என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே வந்து பாடி கலர்ல பெயிண்ட் பண்றது நல்லா இருக்கும். பிகாஸ் வேற கலர்ல கொடுக்கறது இல்லை. ரியர் செக்ஷன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டானது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரியர் செக்ஷன் தான். ரியர் செக்ஷன் வந்து ஆக்சுவலா BMW இன்ஸ்பைர்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு ஃப்ரண்ட்டை விட ரியர் செக்ஷன் அப்படியே அதை ரீட்டைன் பண்ணது ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா அந்த டெயில் லேம்பை வந்து நமக்கு வந்து பிளாக் அவுட் பண்ணி கொடுக்கறது பார்க்க நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்மே பார்க்க நல்லா இருக்குங்க, சின்ன சின்ன டிசைனிங்ஸ். இது வந்து ஆக்சுவலா அவங்க சிக்னேச்சர் ஜெட் ஸ்டைல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ்னு சொல்றாங்க. நமக்கு இங்க வந்து லிட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஸ்போர்ட்டி லங்க் இன்க்ரீஸ் பண்ணுது. சைட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து செடான்றதுனால நமக்கு வந்து வைப்பர்ஸ் வராது. பிகாஸ் வாட்டர் ஃப்ளோ ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ரியர் விண்ட்ஸ்கிரீனுக்கான ஃபாக் இது கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல்ல ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நைட் டைம்ல டிரைவ் பண்றப்போ பார்க் பண்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். அண்ட் பின்னாடி நமக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அது பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. ஓகே, சிட்டிக்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடி கலர்ல கொடுத்துருக்கிறது. ஓகே, வேற எதுவும் பெருசா பேட்ஜிங் இங்க நமக்கு வந்து ஒரே ஒரு பேட்ஜிங் தான் வருது, சிட்டியோட பேட்ஜிங் மட்டும் தான் வருது. அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ரியர் டிஃப்யூசர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அதையுமே ஹனிகோம் டிசைன்ல பியானோ பிளாக்ல கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்கும். ரியர் செக்ஷன் அவ்வளவுதான். ஓகே, இந்த பெட்ரோலுக்கான லிட் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் லிட் வந்து ஓகே, இட்ஸ் நாட் பிளாஸ்டிக்ல இல்ல. ஓகே, இங்க நமக்கு வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துருது. பட் இந்த வேரியண்ட்ல நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இல்ல. பட் டாப் வேரியண்ட்ல போறப்ப ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வருது. ஆடாஸ்கான இதுவெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. மேல சன்ரூஃப் இருக்கு. இப்ப இந்த வண்டியோட ரியர் சீட் பாத்துருவோம். இன்னும் வர்றதுக்கு ஃபுட்ரஸ் வைஸ் நம்ம எந்த ஸ்ட்ரகிளும் இல்ல. பட் ஹெட் ரூம் லைட்டா பெண்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. டோர் தட் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லெக் ரூம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்குங்க, நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. நல்லா ஸ்ட்ரெயிட்டா கூட உட்காந்துக்க முடியும், எல்லாமே ஸ்பேஸ் இருக்கு. பட் டை சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கேர்வா தான் இருந்து சீட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் டை சப்போர்ட் லைட்டா மிஸ் ஆகுது. பட் இப்படி இருக்கிறப்போ ஓகே, ஃபார் பெட்டர். சீட்ஸ் வந்து லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஓகே, நமக்கு பின்னாடி வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ரெஸ்ட்ல என்னன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு வந்து ஃபிக்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டா கொடுத்துருக்கலாம். அண்ட் வந்து இங்க நமக்கு ஆம்ரெஸ்ட் வருது, சேம் சிட்டியோட அதே இஷ்யூஸ் வருது. கொஞ்சம் இந்த ஹைட்ல கொடுத்துருக்கலாம், இந்த ஹைட்ல கரெக்டா இருக்கும். இது கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிராபேக்கா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நடுவில் ஒரு சின்ன பம்ப் இருக்கு. பட் 3 பர்சன்ஸ் ஈஸியா உட்கார முடியும், பட் ஹெட் ரூம் வந்து சென்டர்ல உட்காரவங்களுக்கு கண்டிப்பா இடிக்குதுங்க. ஒண்ணு இப்படி லீன் பண்ணி உட்காரணும், இல்லைன்னா இப்படி சென்டர்ல உட்காந்தோம்னா நமக்கு கண்டிப்பா இடிக்குது. ரியர்ல தனியா ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் இருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ஓகே. அண்ட் இங்க நம்ம வந்து ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்பீக்கர்ஸ், பின்னாடியுமே 2 ட்வீட்டர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் அண்ட் விண்டோ டோர் ஓபன் பட்டன்லாம் ஒரு இந்த ஃபினிஷ் கொடுத்தனால இது நல்லா ப்ரீமியமா ஃபீல் ஆகுது. இதையுமே இந்த விண்டோஸோட டவுன் பட்டனுமே வந்து கொஞ்சம்
வேற ஏதாச்சும் ஸ்விட்ச் மாடல்ஸ்ல கொடுத்துருக்கலாம். ஹார்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கிறது வந்து ஓகேவா இருக்கு. பட் இங்க வந்து நமக்கு ஒன் டச் டவுன் பட்டன் வருது. ஓகே, சென்டர்ல லைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியமா இருக்குங்க. லைட் ஸ்விட்சஸ் எல்லாம் ப்ரீமியமா இருக்கு. பட் என்னன்னா ஹெட் நமக்கு ஹெட் இடிக்குது. சென்டர்ல பிளேஸ் பண்றவங்களுக்கு ஹெட் இடிக்குது. அண்ட் வந்து ரியர்ல 3 பேர் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சன் பிளைன்ஸ் ரியர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் சன் பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அதே ரியர்ல கொடுத்தவங்க இங்க 2 சைட்ஸ்லயும் கொடுத்துருந்தாங்கன்னா டிராவல் பண்றப்போ நல்லா கன்வீனியன்டா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்றாங்க. அண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ்ல இருக்கும், என் பண்ணிருக்கிறதுனால சிங்கிள் சீட்டா நல்லா ஹக்கிங்கா இருக்கு. கம்ஃபர்டபுளான மேக்கிங்ல பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க ஹேண்ட் பிளேஸ் பண்றதுமே லெதர் டச் கொடுத்துருக்கனால நல்லா சாஃப்ட் அண்ட் இருக்கு. ஒன் டச் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்க பாட்டில் ஹோல்டர்ஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. சின்ன சைஸ் பாட்டில்ஸ் தான் வைக்க முடியும். அண்ட் இங்க வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸை அதுல வச்சு டிராவல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்டோட இன்டீரியர்ஸ் போவோம். எக்கோ சென்சார்ஸ் இருக்கு. உள்ள ஏறின உடனே அந்த ஹோண்டாவோட லோகோ அது பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா பிரைட்டா இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு 7-inch செமி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஸோ அதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மோட்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்த்துக்கலாம். இங்க நமக்கு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ண ஸ்விட்சஸ் இருக்கு. அண்ட் லேன் அசிஸ்டமே இந்த கார்ல இருக்கு. ஆடாஸ் ஃபீச்சர் இருக்கு. அண்ட் டாக்ஷனுக்கான ஸ்விட்சஸ், லைட் ஸ்விட்சஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோல், இங்க வந்து நம்ம வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல். இந்த பாத்தீங்கன்னா கேமராக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேமரா காணுது. கேமராவோடது பார்த்தோன்னா லிட்டில் கொஞ்சம் டாய்ஸ் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம். அண்ட் இங்கே ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இது ரொம்ப டில்டடா இப்படி சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து சன்னோட ஷேடிங் அடிக்கிறதுனால நமக்கு வந்து டே டைம்ல கிளார் இருக்கு. இப்பயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஒரு கிளார் இருக்கும். ஸோ இந்த கிளார் தான் வந்து இதோட ஒரு டிராபேக். ஆக்சுவலா இது வந்து இன்டீரியர்ஸ் பார்த்தோன்னா ஓவராலா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல முன்னாடி ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வந்து 10-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எளிய எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா உள்ளே பிளேஸ் பண்ணியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும். இல்ல அட்லீஸ்ட் இப்படி டில்டடா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொடுத்துருந்தாங்கன்னா டிரைவர் சைட்ல இருந்து விசிபிலிட்டி நல்லா இருந்திருக்கும். இப்போ ரிவர்ஸ் எதாவது எடுக்கிறோம், டே டைம்ல ரிவர்ஸ் எடுக்கிறப்பமே நமக்கு இந்த ஒரு கிளார் இருக்கனால அதுவுமே ஒரு ப்ராப்ளமா ஆகுது சான்சஸ் இருக்கு. மற்றபடி முன்னாடி இருந்த அதே சேம் ஏசி வென்ஸ் தான். அதை பியோனா பிளாக்ல லைட்டா என் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இங்க வந்து நமக்கு ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்ன ஹெக்ஸாகனல் ஷேப்ல வந்து ஒரு கன் மெட்டல் கிரேல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்க ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இங்க எல்லாம் கொஞ்சம் லெதர்ஸ் கொடுத்து நல்லா ப்ரீமியமா இருக்குங்க. இங்க கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கு. இந்த இடத்துல டோர் பேட்ஸ் எல்லாமே லெதர்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஹார்ட் பிளாஸ்டிக் தான். வந்து இங்க ஒன் டச் பட்டன் வருது, குரோம்ல கொடுத்துருக்காங்க. ஏசி பென்ஸ் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நல்லா இந்த ஸ்விட்சஸ்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி ஓகே சாட்டிஸ்ஃபைடா கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணிட்டோம், டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பண்றப்போ ஓகே சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மோர் தென் டச் ஸ்கிரீன் கொடுக்கறது போல இந்த மாதிரி சின்ன நாப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா பியானோ பிளாக்ல கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. இங்க சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஆக்சுவலா இப்ப இருக்க மொபைல் சைஸஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண முடியாது. இது வந்து யூஸ்ஃபுல்லா எனக்கு ஃபீல் ஆகல. இங்க 2 சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க 12 வாட்டான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. அண்ட் இங்க கியர் நாப்ஸ் எல்லாம் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, பார்க்க ப்ரீமியமா இருக்கு. அந்த சைட்ஸ்லுமே லெதர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குங்க. அண்ட் ஓகே, இதான் வந்து காரோட சாவி. நமக்கு இங்க உனக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. பட் டாப் எண்ட்ல வந்து எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் வருது. ஸோ அந்த அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. மொபைல் இங்க வயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதையுமே பக்கத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்ச்ல நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சீட்ஸ் வந்து நமக்கு இங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2மே வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. ஸ்விட்சஸ் இங்க பார்க்கலாம். ஸோ ஹேண்டல்ஸ் வந்து நல்லா லெதர்ல கொடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்து ஹோண்டாவோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, நமக்கு வந்து
செட்டிங்ஸ், ஃபியூல் எல்லாத்துக்குமே இதெல்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி டிரைவர் ஃப்ரெண்ட்லியான கிளஸ்டரா இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனுமே ஈஸி விசிபிளா இருக்கு. நம்ம எதுவுமே சர்ச் பண்ணி தேடி பார்க்க வேண்டியது இல்லை. அண்ட் ஓவராலா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த கார்ல ஓவராலா நமக்கு சேஃப்டிக்கு 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 360 கேம் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது CMBS சொல்றாங்க, அதை கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லேர்ன் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. EBD, ECS எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ISO சைல்ட் சேஃப்டி ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஓவராலா பார்த்தோன்னா இன்டீரியர் நல்லா இருக்கு. இந்த இன்ஜின் பட்டன் ரெட் லைட்ல கொடுக்கறது நல்லா இருக்கு. நீங்க பார்த்தோன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுக்கல, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸா கொடுத்துருக்கலாம். பட் ஓவராலா ஓகே, நல்லா இருக்கு இன்டீரியர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஹோண்டா சிட்டியோட பூட்ஸ் கெப்பாசிட்டி பார்ப்போம். பிகாஸ் செடான்ல அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஓகே, பூட் நல்லா டீசெண்டா இருக்கு. ஓகே, இங்க நம்ம பூட் வந்து பார்த்தோன்னா 507 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுக்கு. பட் இதுவே நீங்க ஸ்ட்ராங் ஹைபிரிட் போறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வரும். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு கீழே அந்த பேட்டரி இது பிளேசிங் வரதுனால நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே, இங்க ஸ்பேர் வீல்ஸ் வருது. பட் ஸ்பேர் வீல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணி 15 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம வெளியே யூஸ் பண்ற வீல்ஸ் வந்து 16 இன்ச். ஸோ வீல்ஸ் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. ஓகே, மற்றபடி டீசெண்டா இருக்கு. இந்த ஸ்போர்ட்டியான செடானோட ஆர்ட் ஆஃப் த இன்ஜினை பார்த்துருவோம். ஓகே, இன்ஜினுக்கு மேலே சின்னதாக ஒரு கேசிங் கொடுத்துருக்கலாம். அந்த கேசிங் மிஸ் ஆகுது. ஓகே, பட் நமக்கு நான் சொன்ன மாதிரி 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலும் 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட், அதாவது EHP வேரியன்ட்னு சொல்றாங்க அதை. ஸோ நமக்கு 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வந்து 121 PS பவரையும் 145 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் மேட் வித் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் மேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கில் நமக்கு 7 ஸ்பீட் CVT வருது. ஸோ ஷோரூம் சைட்லேருந்து கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தோன்னா 17.97 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்றாங்க. அதே ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல நமக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலை விட நமக்கு பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. 126 ஹார்ஸ் பவரும் 253 NM ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் வந்து நமக்கு மேனுவல் இல்லை, வெறும் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ECVT கிரே பாக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நமக்கு 27 kmpl மைலேஜ் சொல்றாங்க. பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ராங் ஹைபிரிட். ஸோ நல்லா அதிகமான மைலேஜ் வேணும்னா நீங்க இந்த வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். மாடர்ன் EV. ஆக்சுவலா செடான்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட் கொடுக்குற ஒரே கார் இதுதான். ஆக்சுவலா இந்த செக்மெண்ட்ல நம்ம இருக்க வெர்னா, வர்டஸ் எதுலையுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் வேரியன்ட் இல்லை. ஸோ நல்ல செடான்ல ஒரு நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த கார் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இந்த நியூ ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் 2026 வேரியன்ட்டோட டீடைல் ரிவ்யூ நம்ம பார்த்துருப்போம். நான் எல்லா ஃபீச்சர்ஸுமே என்னென்ன இருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வண்டி என்ன பிரைஸ் வருது, என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆக்சுவலா இந்த வண்டியில நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. சிட்டி, SV, V, ZX, EHPன்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அதுலயுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த வண்டியோட ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 11,99,000 ஸ்டார்ட் ஆகி டாப் வேரியன்ட் நமக்கு வந்து 21,07,900 வரைக்கும் இருக்கு. இது நான் சொல்றது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். அதுல ஆட் ஆன்ஸ் அதெல்லாம் பொறுத்து நமக்கு பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகும். இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வண்டியில ப்ரோஸ் என்னன்னு சொன்னா, செடான்ல ஒரு ஸ்ட்ராங் ஹைபிரிட் EV அப்படின்னா இந்த வண்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் எதுலையுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் EV வரல. ஸோ நல்ல மைலேஜ் வேணும்னா மைலேஜ்க்காக இந்த வண்டி தான் சொல்ல முடியும். ஸோ கம்ஃபர்ட் எர்கோனாமிக்ஸ்ல வந்து இந்த வண்டியை வந்து வேற எந்த வண்டியுமே இந்த செக்மெண்ட்ல இருக்க கார் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். வெண்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு, ஓகே ஃபைன். பட் அது இல்லாம நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான குஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஹோண்டால என்ன குஷன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கான் சைட்ல போய் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் வந்து ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்கலாம். அது ரெண்டுமே இல்லை. அண்ட் நமக்கு ரியர் விண்ட் வைசர்ல விண்ட்ஷீல்ட்ல கொடுத்த அந்த சன் கர்டன்ஸை வந்து சைட்ஸ்லுமே விண்டோஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுதான் நான் கான ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய கான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. மேபி ஹோண்டா இதை பார்த்தாங்கன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம். என்ன சொல்றேன்னா, நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட்டை ரொம்ப இன்க்ளைண்டா கொடுத்தனால கிளார் வந்து டே டைம்ல ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு டிரைவ் பண்றப்போ. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொடுத்துருந்தாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 360 கேமே மற்ற இதுவே ஆக்சஸ் பண்றப்போ ஈஸியா இருந்திருக்கும்னு சொல்றேன். இதெல்லாம் தான் கான். ஸோ இந்த வண்டி யாருக்கான வண்டி அப்படின்னா, டெய்லி கம்யூட் பண்ணணும், ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வேணும், ஃபேமிலியோட சேஃப்டி பார்க்குறோம், ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டுக்காக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான வண்டி. யார் வாங்கக்கூடாது, யாருக்கான வண்டியா இது இருக்காது அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவ் டிரைவிங் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வண்டி இது இருக்காது. ஸோ ஒரு நல்ல டீசன்ட், நல்ல ட்ராக்ஷன், நல்ல கம்ஃபர்ட், மைலேஜ், ஒரு
அழகான டீசென்டான ப்ரீமியம் செடான் இருக்கும். இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோல இருந்து உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ until the next time, bye from Modi Club.